வாரங்களுக்குள்ள மகாலட்சுமி வழிபாடுக்கு உகந்ததான நாள் வெள்ளிக்கிழமை எல்லாருக்கும் தெரியும். மகா துர்காய் வழிபாடுக்கு உகந்ததான நாட்களில் மங்களவாரம்னு சொல்லக்கூடியதான இந்த செவ்வாய்க்கிழமை எடுத்திருக்கிறார் சாஸ்திரங்களையும் புராணங்களையும். மகர மாதம் என்று சொல்லக்கூடியதான உத்தராயணத்தில் உள்ளதான இந்த தை மாதத்தில் சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிக்கூடியதான இந்த மாதத்தில் வரக்கூடிய செவ்வாய்க்கிழமையில் துர்க்கையை வழிபட்டால் அதற்கு பல மடங்கு பலன் கொடுக்கும். அதனால தான் தை செவ்வாயில் துர்க்கையை வழிபாடு. அம்பாவுடைய குணங்களை வர்ணிக்கும் பொழுது துர்க்கை சகஸ்ரநாம மந்திரம் தெரியும். சகஸ்ரநாம அர்ச்சனை மந்திரமே 1008 நாமாவளியில் அதில் முதல் நாமாவளி அர்ச்சனை என்னென்ன? ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹா. அதுக்கு என்ன அர்த்தம்னா தாயை வணங்குகிறேன்னு அர்த்தம். நமஹான்னா வணங்குகிறேன்னு அர்த்தம். எந்த அர்ச்சனை பண்ணாலும் அந்த அம்பாவுடைய சுவாமியுடைய பேரை சொல்கிறோம். முன்னதாக பிரணவத்தை ஓம் சொல்லி தான் ஒரு அர்ச்சனை பண்ணும். அந்த அர்ச்சனைக்கு என்ன பொருள்னா எந்த சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணாலுமே 107 தடவை அர்ச்சனை பண்ணாலும் 107 தடவை கீழே எழுந்து கும்பிடணும். அதெல்லாம் நம்மளால முடியாதுன்னு தான் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, நம்ம முன்னோர்கள். நீ கடைசியில் வந்து கும்பிட்டா போகிறோம். அதனால் ஒவ்வொருவரையும் புஷ்பத்தை எடுத்து போட்டால் புஷ்பமோ துளசீதரமோ அல்லது குங்குமத்தையோ வில்வத்தையோ எடுத்து பெருமாளுடைய அம்பாவுடைய திருவடியில் போட்டால் ஒரு நமஸ்காரமாக ஏற்றுக்கிறாச்சு. அதில் அந்த நாமாவளி அர்ச்சனைக்கு அர்த்தமே என்னென்ன, அந்தந்த அம்பாவுடைய பல்வேறு நாமாக்களை சொல்லி நமஹா அப்படின்னா வணங்குகிறேன். அதில் முதல் அர்ச்சனை என்ன? ஓம் ஸ்ரீ மாத்ரே நம தாயை வணங்குகிறேன். அப்படின்னா அம்பாளையும் தாயாரையும் ஒரே கிளாஸில் எடுத்து பார்க்கறது நம்ம சாஸ்திரங்கள். காரணம் என்னமா, ஒரு அம்மா என்ன நினைப்பா, அம்மா அப்பா 2 பேருமே நம்ம குழந்தை தான் பெரிய போஸ்ட்டுக்கு வரணும்னு நினைப்பாங்க. அதனால தான் அம்பாவுடைய சகஸ்ரநாமத்திலேயே அவ்வளோ ஒரு கிருபையான லாபம் அம்பாளுக்கு. கிருபைன்னா கருணை தயங்கிறது. ராஜத் கிருபாயை நமஹா. கிருபைன்னா தயனுடைய எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜா அப்படி ஒரு கருணை. அந்த கருணை 300 நாளாக காட்ட முடியாதான் அம்பாளுக்கு. ராஜத் கிருபாயை நமஹா. அந்த கிருபையினால தாயார் என்ன பண்றாலும் அதுக்கு அடுத்த அர்ச்சனை அடுத்த நாமாவளி ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரிதாயை நமஹா. ஒவ்வொரு அப்பா அம்மா என்ன நினைக்கிறாங்க, நம்ம குழந்தை தான் பெரிய போஸ்ட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. அது மாதிரி அம்பாள் நினைக்கிறாளாம். ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரி. தன் குழந்தைய நம்ம யார் வழிபடுறோமோ அவங்க உயர்ந்ததான ஒரு பதவியில் வச்சு யார் ஆசைப்பட்டு பார்க்கறோம் அம்பாள் பார்க்கலாம். ராஜபீட நிவேசித நிஜாஸ்ரிதாயை நமஹா. அப்படி பல்வேறு வழிபாட்டுடைய பலங்களை சொல்லும்போது அம்பாவுடைய வழிபாட்டுல அர்ச்சனை என்ன? அபர்ணாயை நமஹா. அபர்ணாயின்னா கடனை போக்கக்கூடிய வழி. அம்பாவுடைய வரலாறு சரித்திரத்திலேயே ஒரு பக்தர் அம்பாளுக்கு எல்லையில்லாத வழிபாடு தினமும் துர்க்கையை வச்சு சகஸ்ரநாம அர்ச்சனை பண்ணுறார். ஆனால் அதுக்கு ஏதோ காரணத்தினால ஏழ்மை வந்து பல்வேறு இடத்துல நிறைய கடனை வாங்கி வச்சிருக்காங்க. அந்த கடனை திருப்பி கொடுக்க முடியாம அசலுக்கு மேல் வெட்டி கூட ஆயிடுச்சு. கடனை திருப்பி கொடுக்க முடியல. தினமும் கடன் கொடுத்தவங்களாம் வந்து வாசலை வந்து கேட்குறோம். அது மாதிரி ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறாலும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணிட்டு இருக்காரு. வாசலில் வந்து யாரோ ஒருத்தவங்க வேலை சொல்லி கூப்பிடுறோம். பணம் கொடுக்க முடியாமல் எனக்கு வாங்கின பணம் கொடுக்காம என்ன வழிபாடு பூஜை பண்ணுறவனுக்கு அப்படின்னு வழியில் கற்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அர்ச்சனை பண்ணுற இவருக்கு அந்த நாமாவில் என்ன வருது? அபர்ணாயை நமஹான்னு அந்த அர்ச்சனை நாமா அதை வெட்டம் பண்ணுறாரு. அவருக்கு அர்த்தம் தெரியுமோ குங்குமத்தை எடுத்து போடுறாரு. அபர்ணாயின்னு போடும் பொழுது கையிலேருந்து தாரதாரியாக போட்டுதான் அந்த மக்கள் கடனை போக்கக்கூடியன்னு உனக்கு அர்ச்சனை பண்ணுறேன். ஆனால் வாசலில் வந்து கத்துறானே அப்படின்னு அதுக்காக பாடியில் வழிபாடு நிறுத்தல. அர்ச்சனை முடிச்சுட்டு வெளில வந்து பார்க்குறா யாரையும் காணும். சரி அர்ச்சனைலாம் முடிச்சுட்டு வெளியில் எங்கேயோ வேற இன்னொருத்திட்ட கடனை வாங்கி அவங்கள்ட்ட கொடுத்த பணத்தை கொடுத்தோன்னு வாங்கி பணத்தை எடுத்துட்டு இங்கேருந்து யார் வாசல் வந்து எடுத்தாலும் அப்படி போறாரு. நான் வந்து வாமாவானு கூப்பிட்றேன். சாமி ரொம்ப சந்தோஷம், பணத்தெல்லாம் திரும்ப கொடுத்துருக்கேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. யாருப்பா கொடுத்தா? நானும் கொடுக்கல. உங்கள் வீட்டிலேருந்து உங்கள் வீட்டு அம்மா வந்து கொடுத்தாங்க. புடவை கட்டிட்டு இருந்தாங்க, நிறையா பூ வச்சுருந்தாங்க. நெத்தியில் நிறையா பூ வந்து அவங்க வாங்கி நான் என்கிட்ட வாங்கின 18,000 ரூபாயை கொண்டு கொடுத்துட்டாங்க. வட்டியோடு சேர்த்து கொடுத்துட்டாங்க. இப்போ தான் கொடுத்துட்டு போகிறாங்க அப்படின்னு சொன்னாலும் ஒன்றுமே புரியல அந்த பக்தருக்கு. மறுபடியும் வந்து பார்க்கலாம் அம்பாவுடைய திருவடியில் பார்த்தா அந்த 18,000 பணம் இங்கே இருக்கு. அம்பா திருவடியில் கொண்டு வந்துருக்காங்க. இதெல்லாம் நடந்த கதைகள். ஒன்றுமே புரியல. அப்போ தான் திருமணம் பண்ணாலும் அம்பாள் தான் நம்முடைய கடனை போக்கியிருக்காங்க. அதனால் இந்த வழிபாட்டுகள் இந்த சரித்திரங்கமாக எதை காட்டுதுன்னா உண்மையான வழிபாட்டுக்கு உண்மையான பக்தியோட வழிபாட்டுக்கு நிச்சயமாக பலன் உண்டு. அது ஒன்றும் சந்தேகமே இல்லை.
அவரவர்களுடைய புண்ணியத்துக்கு தகுந்த மாதிரி சில சமயம் இட் வில் டேக் சம் டைம் அவ்வளோதான், கொஞ்சம் தாமதமாகுமே தவிர. அதனால் அம்பாலோ பெருமாளோ அனுகிரகம் பண்ணாமல் இருக்கவே மாட்டாங்க. கல்யாண கஷ்டத்து துர்கதின் தாத கட்சிதேன்னு நல்ல காரியம் பண்ணி ஒரு வழிபாடு பண்ணினா அதுக்கு உள்ள பலன் நிச்சயமாக உண்டு. எப்போ நமக்கு பலனை கொடுக்குறோம்னா சில சமயம் புண்ணியம் இருந்தால் முன்னாடியே இந்த பலன் கிடைச்சிடும், இல்லையா கொஞ்சம் டைம் ஆகும், பின்னாடி பலன் உண்டு. எப்படி அது மாதிரி அம்பாவுடைய பல்வேறு வைபவங்கள்ல துர்கே ஸ்துதாம் அதிமதீவ சுபாம் ததாசின்னா, சுபம்னா மங்களத்தை கொடுக்குறவலாம், அதீவ சுபாம் ததாசின்னா நாம் என்ன விரும்புகிறோமோ அதை காட்டிலும் பல மடங்கு அதிகமான பலத்தை கொடுக்குறவங்களாம் தாயார் இருக்கார். அதனால தான் அம்பாவுடைய ஸ்தோத்திரத்தை சொல்லும்போது 700 ஸ்லோகம் தேவி மகாத்மியம்னு சண்டிகோமம்லாம் கோயில் நடக்கிறது. சண்டிகோமத்துக்கு மந்திரமே இந்த தேவி மகாத்மியத்தோட 700 ஸ்லோகத்தை சொல்லி ஒவ்வொரு ஸ்லோகம் சொல்லி அம்பாவுடைய மந்திரத்தினால ஹோமம் பண்ணாலதான் சண்டிகோமம். அந்த 700 ஸ்லோகம் அம்பாவுடைய வைபவங்களையும் வழிபாட்டுக்குள்ளதான பலன்களையும் வழிபாட்டு முறைகளையும் சொல்லக்கூடியது அம்பாவுடைய வழிபாடு. அல்லது துர்க்கையே வாசுதேவ பகிர்ணி நமஹா, யசோதைக்கும் நந்தகோபனுக்கும் குழந்தையாக பிறக்கிறார். பெருமாள் கிருஷ்ணாவதாரம் எடுக்கிறன்னு தீர்மானம் பண்ண உடனே வைகுண்டத்தில் ஒரு மினி மீட்டிங் போடுறோம். ஏன்னா புதுசாக அவதாரம் எடுக்க போகிறாரு கிருஷ்ணாவதாரம். இப்போ யார் என்னென்ன டியூட்டி கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது பிரகிருதிங்கிற மாயாதேவியை கூப்பிட்டார். நான் பூமியில் கிருஷ்ணாவதாரம் பண்ண போகிறேன், நீ ஒரு காரியம் பண்ணி நான் பிறக்கிறதுக்கு முன்பாக நீ போய் நந்தகோபுரக்கும் யசோதைக்கும் நீ குழந்தையாக பெண் குழந்தையாக போய் பிறக்கிறோன்னு நம்ம பிரகிருதிங்கிற தேவியை கூப்பிட்டு சொல்ல. அதனால தான் அம்மாவுடைய அர்த்தத்தை சொல்லுவாங்க, பிரகிருதி விக்கிறது வித்யான்னு ஆரம்பிக்கிறது. அந்த பிரகிருதிங்கிற சக்தி தான் அம்மா. அந்த பிரகிருதிங்கிற சக்தியை கூட சொன்னேன். அம்மா சொல்லலாம், நான் பேசாமல் எங்கேயே இருந்து போகிறேன், கீழே பூலோகத்தில் போய் பாதிலே பூஜை கிடையாது, நைவேத்தியம் கிடையாது, ஒன்றும் கிடையாது, நான் அங்கே போய் பண்ணலாமான்னு கேட்குறான். அப்போ பெருமா சொன்னாலாம், இல்லை நீ கலியில் உனக்கு தான் முக்கியமான வழிபாடுகள். துர்கேதி பத்ரகாலீதி விஜயா வைஷ்ணவீதிச்ச, கலியில் உன்னுடைய வழிபாட்டுக்கு தான் அதிகமான பலன் உண்டு. உன்னை துர்க்கை இன்னும் லக்ஷ்மி இன்னும் காளி இன்னும் விஜயா இன்னும் மங்களா என்று பல்வேறு நாமாக்களை சொல்லி உன்னை வழிபட போகிறாள். நீ போய் அவதாரம் பண்ணு பெருமாள் கேட்டு நினைக்க அந்த பிரகிருதிங்கிற மாயாதேவி தான் நந்தகோபுரத்தை யசோதைக்கு பெண் குழந்தையாக பிறக்கிறார். பெருமாள் அவதாரத்துக்கு அதுக்கப்புறம் தான் பெருமாள் வசுதேவருக்கு குழந்தையாக பிறக்கிறார். அதுக்கப்புறம் தான் அந்த குழந்தை மாத்திராவில் இங்கே எது வசுதேவ தேவகி கிருஷ்ணனை கொண்டு அங்கே கொண்டு விடுறான். அந்த பெண் குழந்தை கொண்டு இங்கே கொண்டு விடுறான். அந்த கதையெல்லாம் சொல்லி ஒருத்தி மகனாய் பிறந்து ஒருத்தி மகனாய் ஒலித்து ஒருத்தி மகனாய் பிறந்து ஓரிரவில் கற்ற ஒத்தி பாடுறார்கள். வசுதேவருக்கு தேவகி குழந்தையா பிறந்து அன்று இரவே வசுதேவரை விட்டு கொண்டு விட சொல்றான். நந்தகோபுரத்தை யசோதை இடத்துல வளர்ந்தாலே தவிர கிருஷ்ணன் யசோதைக்கு பிறக்கல. யசோதைக்கு பிறந்த குழந்தை துர்க்கதம். அதனால தான் வாசுதேவ பகிர்ணியனமாக பெருமாளுடைய சகோதரியை வணங்குகிறேன். ஏற்பட்டதான இந்த செய்வால பெருமாளையும் அண்ணாவும் தங்கியும் ஒரே சமயத்தில் வழிபடக்கூடியதான பெருமாளுடைய அனுகிரகத்தையும் தாயாரான துர்காதேவி அனுகிரகத்தையும் வழிபடுறோம். அந்த முறையில் பெருமாளுடைய அனுகிரகம் தாயாருடைய அனுகிரகம் இந்த உபேதாருக்கும் அனைத்து பக்தர்களுக்கும் நீண்ட ஆயுசு ஆரோக்கியம் அஷ்டேஸ்வரியம் தீர்க்க சுகமங்கல்யம் நவக்கிரக தோஷங்கள்லாம் விலகி குழந்தைகளுக்கு நல்ல வித்யாலாபம் முதலான சில க்ஷேமலாபங்களும் கிடைக்க பெருமாளத்தையும் அம்பாளத்தையும் பிரார்த்திக்கிறோம்.